சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கர்மகாரகன், அதே மாதிரி ஆயுள் காரகன் அவர் தான். ஸோ அதனால் நம்ம கர்மாவனுடைய டெபாசிட்ஸ்லாம் அதை வந்து பார்க்குறது அவர் தான். நம்மளுடைய கர்மா எப்படி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து அவர் தருவார். ஸ்லோ மூவிங் பிளானட்டுங்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக வந்து ரிசல்ட்ஸ் தர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆயுள் காரகன், ஆயுள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ ஆயுள் காரகன் அவர் தான். அதே மாதிரி அவர் வந்து தர்ம சிந்தனைகள், அதே மாதிரி தர்மங்களுக்கும் அவர் தான் அதிபதி. நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கோயில் காரியம் பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம வந்து பகவான் மேலே பக்தியோடு இருக்கோம், அதெல்லாம் வந்து அவருக்கு கணக்கு கிடையாது. பண்ணக்கூடிய கர்மாவை கரெக்டாக பண்ணுறோமா, அதே மாதிரி மனிதர்களை, மிருகங்களை, ஜீவராசிகள் எல்லாத்தையும் வந்து சமமாக பார்க்குறோமா, அதுக்கு வேணுங்கிற விஷயங்களை பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து கணக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ வந்து காலபுருஷனில் வந்து 12ஆம் இடமான மீன ராசியில் வந்து இருக்கார். மீன ராசியில் இருக்கார் அப்படின்னா அவங்க லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் வந்து ஒரு ஆக்டிவான ஸ்பாட், வீக் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். வீக் ஸ்பாட்னு சொல்கிறத விட ப்ரொக்ரெஷனுக்குரிய ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இவர் எப்படின்னா பர்ஃபெக்ட் டீச்சர். ஒரு விஷயம் நம்ம சரியாக பண்ணலையா, திரும்பி பண்ணுங்கள், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பார். ஸோ திரும்பி திரும்பி பண்ண வச்சு நம்மளை வந்து அந்த விஷயத்தில் வந்து பர்ஃபெக்ட் ஆக்கிறது வந்து சனீஸ்வரர் தான். அதே மாதிரி எல்லாரும் வந்து 7.5 நாட்டு சனி அப்படின்னு ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த 7.5 நாட்டு சனி முடியும் பொழுது நமக்கு வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருவார். நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அது முடியும் பொழுது நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா அதிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு படியாவது 2 படியாவது முன்னேறி முன்னாடி செல்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு தான் அவர் வந்து கொடுப்பார். அதே மாதிரி நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஏதாவது சனீஸ்வரர் அப்படிங்கிற கிரகம் கொடுத்தா அதை வந்து யாராலையும் பறிக்க முடியாது. அது வந்து பர்மனண்ட்டாக நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து சைன் பண்ணிட்டாருன்னா மீதி எந்த கிரகங்களும் வந்து அப்போஸ் பண்ணக்கூடிய விஷயமே நடக்கவே நடக்காது. இதெல்லாம் நம்ம வந்து சனீஸ்வரரை பற்றி நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ கர்ம காரியம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா எல்லா சுப கர்மாவிலையும் சரி, அசுப கர்மாவிலையும் சரி சனீஸ்வரருடைய கை இருக்கும். குழந்தை பிறப்பதாக இருக்கட்டும், கல்யாணம் நடப்பதாக இருக்கட்டும், கிரகப்பிரவேசம் பண்ணுறதாக இருக்கட்டும், புது வாகனம் வாங்குவதாக இருக்கட்டும், புது தொழிலில் போய் சேருவதாக இருக்கட்டும், நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய இதுவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து சனீஸ்வரருடைய ரோல் வந்து கண்டிப்பாக இருக்கும். சனீஸ்வரர், ராகு, கேதுங்கிறது வந்து நம்மளுடைய கார்மிக் பேலன்ஸை வந்து பார்த்துட்டே இருக்கக்கூடிய கிரகங்கள். இதை சார்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து மூவ் ஆகும். வேறு வழியே கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து யாருக்கு கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து காட்டுறது வந்து சனீஸ்வரர். ஸோ ஜென்மஸ்தானத்தில் எங்கே வந்து சனீஸ்வரர் இருக்காரோ அங்கே வந்து நம்ம வந்து கடன் பட்டிருக்கோன்னு அர்த்தம். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள், அவர் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து அதை வந்து குறிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இப்போ வந்து காலபுருஷனில் வந்து 12ஆம் இடமான மீன ராசியில் வந்து சனீஸ்வரர் இருக்கார். அப்போ வந்து மொத்த லோகத்துக்கும் வந்து அந்த இடம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயிங் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ ஃபாரினில் இருக்கிறவங்க, அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள், ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப செக் பீரியடாக இருக்கும். அவர் பார்க்கக்கூடிய இடமான ரிஷபம், அதே மாதிரி கன்னி, தனுசு, இதில் எல்லாம் வந்து ஒரு மேஜர் சேஞ்சஸை வந்து அவர் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார் இந்த டைம் பீரியடில். இப்போ முதல்ல வந்து மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷனில் 2ஆம் இடம். இது வந்து குடும்பஸ்தானம், முக அமைப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானம், ஃபண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறத வந்து குறிக்கக்கூடிய ஸ்தானம். இதில் வந்து நமக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் 3 பாதங்கள், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதங்கள் உள்ளது. இப்போ வந்து சனீஸ்வரருடைய 3ஆம் பார்வை இவர்கள் மேல் இருக்குது. அதே மாதிரி சனீஸ்வரர் இருக்கிறது வந்து இவங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இவங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி இவங்களுடைய 8ஆம் இடத்தையும் வந்து சனீஸ்வரர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸோ மேஜராக வந்து இதிலெல்லாம் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து சால்வ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும்.
சில விஷயங்கள் வந்து சர்ஃபேஸ் ஆகலாம். அதை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இந்த டைம் பீரியட்ல இருக்கும். 11ஆம் இடம்ங்கிறது வந்து லாபஸ்தானம். அதே மாதிரி மூத்தவர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில இருக்கிறதுனால மூத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய இடையூறுகள் எது இருந்தாலும் சரி, உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து சரிபார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இந்த டைம் அமையலாம். கிடைக்கக்கூடிய லாபங்கள்ல ஒ அதாவது பரிபூர்ணமா வராம பிட்டு பிட்டா வரும் இந்த டைம் பீரியட்ல. ஆனாக்க சனீஸ்வரர் குடுத்தா மொத்தமா கூட குடுக்கலாம். அதனால இந்த பீரியட்ல வந்து இந்த லாபங்கள்ல வந்து ஒரு செக் பாயிண்ட் வந்து சனீஸ்வரர் வைக்கிறார். அவருடைய பார்வை வந்து ரிஷபராசி அன்பர்கள் மேலேயே இருக்கிறதுனால, நெறைய விஷயங்கள் வந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியட்ல இருக்கு. தன்னுடைய ஆரோக்கியத்தை வந்து 100% பார்த்துக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த பீரியட்ல அவங்களுக்கு இருக்கு. ரெகுலரா உடல் பயிற்சி பண்ணுவது ரொம்ப நல்லது. அ அதே மாதிரி ரெகுலர் ஹாஸ்பிட்டல் செக்கப்ஸ்லாம் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த விஷயத்தையும் வந்து லைட்டா எடுத்துக்காம, சீரியஸாவே எடுத்துட்டு உடல் உபாதைகள் ஏதாவது வந்தாக்கா, டாக்டர் போய் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். அதே மாரி அவர் பார்க்கறது 5ஆம் இடம். கர்மகாரகன் 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, நம்மளுடைய புத்தி கூர்மை வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வரும் இந்த டைம் பீரியட்ல. அதே மாதிரி புத்திர பிராப்தி கோசம் யார் யாரெல்லாம் ரொம்ப நாளா வேண்டின்னு இருக்காங்களோ, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த டைம் பீரியட்ல 100% அந்த பிராப்திய வந்து சனீஸ்வரர் குடுப்பார். ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும், அது வந்து சால்வ் ஆகக்கூடிய சமயமாக இது வந்து இருக்கும். அதே மாதிரி அவர் பார்க்கறது வந்து உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கும். 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, அ நம்மளுடைய லைஃப் பார்ட்னருடைய குடும்பத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு சமயமாக இருக்கும். ஃபண்ட் ஃப்ளோ சிச்சுவேஷன் கொஞ்சம் அங்க வந்து டைட்டா இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு. அதில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து நீங்கிறதுக்குரிய ஒரு அமைப்பையும் வந்து சனீஸ்வரர் குடுப்பார். அதே மாதிரி நமக்கு வந்து இன்சூரன்ஸ் மணி ஏதாவது வர வேண்டியிருக்குன்னா, அது வந்து வரும். அ ப்ராப்பர்ட்டி சேல்லேருந்து ரொம்ப நாளா வராத பைசா, பார்ட்னர்கிட்டேருந்து இல்லாட்டி லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து, பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்து வரணும் அப்படின்னாக்கா, அதுவும் இந்த டைம் பீரியட்ல வந்து வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு. இது வந்து பேசிக்கா சனீஸ்வரர் இருக்கக்கூடிய லொக்கேஷன்லேருந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய பலன்கள். இப்போ 2026ல வந்து சனீஸ்வரர் வந்து ஒரு நெறைய ஃபேஸஸ்ல வந்து மூவ் ஆறார். அதுக்கேத்த மாதிரியான பலன்கள் என்னென்னலாம் மாறுபடுறது, ஆட் அப் ஆகுறதுங்கிறது பார்ப்போம். இப்போ ஜனவரி மாசத்துலேருந்து ஆரம்பிச்சு மே 17 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில நேர் போக்கில் போகக்கூடிய ஒரு சமயம். இந்த டயத்துல வந்து ஆடடா இந்த பார்க்கக்கூடிய இடங்கள், இருக்கக்கூடிய இடங்களை தவிர, உங்களுக்கு வந்து துலா ராசியையும், மகர ராசியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மேஜரா வந்து லோன் ஃபெசிலிட்டீஸ்லாம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியட்ல இருக்கு. லீகல் கேஸஸ், பேட்டில் ஏதாவது இருந்ததுன்னா, அது வந்து ஜெயிக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு. இல்லாட்டி தீர்ந்து விடும். அந்த கேஸ் வந்து தீர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு. அதே மாரி லோன் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது, லோன் ஃபெசிலிட்டியும் கிடைக்கும். தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தீர்க்கவும் முடியும் இந்த டைம் பீரியட்ல. பேசிக்கா எம்ப்ளாயீஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இந்த டைம் பீரியட்ல வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவர் இதையும் தாண்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வந்து உங்களுடைய 9ஆம் இடமான மகர ராசி. ஸோ ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், அங்க போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நல்ல அமைப்ப வந்து இந்த டைம் பீரியட்ல எடுத்துக் குடுப்பார். ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல அமைப்ப வந்து இந்த டயத்துல எடுத்துக் குடுப்பார். ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்ப வந்து இந்த டைம் பீரியட்ல எடுத்துக் குடுக்கலாம். பேசிக்கா வந்து தந்தையினுடைய ஆரோக்கியம் வந்து இந்த டைம் பீரியட்ல பெட்டர் ஆயிடும். இதெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ். இதே விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம பாசிட்டிவாக இருக்கும். யாருக்கு சனீஸ்வரர் வக்ரமாக இருக்காரோ, அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காலம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில 4ஆம் பாதத்தில வக்ரமாக இருக்கக்கூடிய காலம். அக்டோபர் 9லிருந்து டிசம்பர் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள்ல வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். மீதி பேருக்கு இந்த அக்டோபர் 9லேருந்து டிசம்பர் 11ல இருக்கும்போது, இதே விஷயங்கள் வந்து தலைகீழாக மாறுவது, இல்லாட்டி முன்ன பின்ன ஆகுவது, இல்ல டிலே ஆகுவது போன்ற விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ 2வது ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு ரேவதி நட்சத்திரத்தில வந்து இருப்பார். ரேவதி நட்சத்திரத்தில வந்து ஜூலை 27 வரைக்கும் வக்ரமாக ஆகாத ஒரு நிலையில வந்து இருப்பார்.
அப்போ வந்து நிறைய விஷயங்கள வந்து ஆக்டிவேட் பண்ணுவார். இவங்களுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இவங்களுடைய குடும்ப சூழல் அப்படிங்கிறது வந்து பெட்டர் ஆயிடும். ஃபண்டு ஃப்ளோங்கிறது வந்து பெட்டர் ஆயிடும். புத்திர பிராப்திங்கிறது கிடைக்கும். ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிங்கிறது கிடைக்கும். ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்ஸுங்கிறது வந்து பாசிட்டிவாக வரும். இன்சூரன்ஸ் பைசாங்கிறது வந்து வந்து சேரும். அதே மாதிரி பார்ட்னர்கிட்டேருந்து, லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து, பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய தனவரவு அப்படிங்கிறது இந்த பீரியடில் நடக்கும். அதே மாதிரி லாபங்கள் என்னென்னலாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கணுமோ அந்த டைம் பீரியடில் வந்து நிறைய லம்சமாக கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணுங்கிறதுனால நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் சுப செலவுகளும் இந்த டைம் பீரியடில் இருக்கலாம். அவர் பேசிக்காக நம்ம ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கார் சனீஸ்வரர் அப்படின்னாக்கா இந்த பீரியடில் வந்து இதே விஷயங்கள் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து வக்கரமான காலத்தில், அதாவது நமக்கு ஜூலை 27லேருந்து அக்டோபர் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தில் வந்து அது பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை தரும். மீதி பேருக்கு இதே விஷயங்கள் வந்து கொஞ்சம் மேலும் கீழுமாக இருப்பது, இல்லை முன்பின் செல்வது, இல்லை வந்து டிலே ஆகிறது, அப்படியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும். இது வந்து பேசிக் பலன்கள், நமக்கு சனீஸ்வரரால் கிடைக்கக்கூடிய பலன்கள் 2026. பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இவங்களுக்கு மெயினாக லாபங்கள் கிடைக்கல, இல்லை மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால கவலையாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அன்னதானம் சதுர்தசி அன்னைக்கு செய்வது, திரையோதசி அன்னைக்கு செய்வது, அனந்த பத்மநாப சுவாமியை வந்து வணங்குவது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து தரும். பேசிக்காக தன்னுடைய ஆரோக்கியமான விஷயங்கள் அது வந்து பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி கடன் தொல்லைகள் இருக்குது, லீகல் கேசஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி எம்ப்ளாயீஸாக இருந்து நமக்கு வந்து வேறு மாற்றங்கள் தேடின்னு இருக்கோம், அதற்குரிய அமைப்பு கிடைக்கல அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து மகாலட்சுமியினுடைய பூஜைகளை செய்வது. அதே மாதிரி அன்னதானங்கள் சஷ்டி அன்னைக்கு, சதுர்தசி அன்னைக்கு, சப்தமி அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு செய்து கொண்டு வருவது நல்ல ரிசல்ட்டை வந்து தரும். புத்திர பிராப்தி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நம்ம வந்து தாக்குது, இல்லை ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து கிருஷ்ணருடைய ஆராதனை செய்வது, கிருஷ்ணருடைய ஸ்தோத்திரங்கள் படிப்பது, அவர்கள் கோயிலுக்கு சென்று வருவது, அஷ்டமி அன்னைக்கு நவமி அன்னைக்கு அன்னதானம் செய்வது அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை தரும். ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்டடு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது. அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்புகள் நிறைய இருக்குது. இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் நமக்கு வந்து சேரலை, இல்லை பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் நமக்கு சேரலை அப்படிங்கிறவங்க வந்து கோதண்டராம சுவாமியை வந்து வணங்குவது ரெகுலராக, நவமி அன்னைக்கு அன்னதானங்கள் செய்வது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நற்பலன்களை தரும். நன்றி.